வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். 3.5 கோடி பேருக்கு குட் நியூஸ். ஆகஸ்ட் முதல் மத்திய அரசின் புதிய திட்டம். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சென்னையில் உள்ள மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் மண்டல வாரியாக வைப்பு நிதி ஆணையர் விஜய் ஆனந்த் செய்தியாளர்களிடம் நேற்று அளித்துள்ளார். அப்போது அவர் கூறியபோது, மத்திய அரசின் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வருகிறது என்று கூறினார். அந்த திட்டத்தின் மூலம் 3 கோடி தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை கிடைக்கும் வாயிலாக செய்யப்படுகிறது என்றும் கூறினார். ஒரு நாட்டின் வேலைவாய்ப்பு அதிகரிப்பதற்கு உற்பத்தி துறைதான் முதுகெலும்பு. எனவே அதில் சிறப்பு கவனம் செலுத்த விரும்புகிறார். மத்திய அரசு அந்த வகையில் அனைத்து உற்பத்தி சார்ந்த துறைகளிலும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக வேலைவாய்ப்பின் ஊக்கத்தொகை திட்டம் கடந்த 2024-2025 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின்படி அடுத்த 2 ஆண்டுகளில் அந்த நாட்டில் 3.5 கோடிக்கு அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதாக ஊக்குவிக்கும் மத்திய அரசு விரும்புகிறது. அதற்காக வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு அதிகாரிகள், ஊழியர்களும் முதலாளிகளும் ஊக்கத்தொகையை வழங்கப் போகிறார்கள். முதன்முறையாக பணி மாற்றப்படுபவர்களுக்கு ஒரு மாதம் ஊதியம் ரூபாய் 15,000 வரை கிடைக்கும். அதேபோல கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் உரிமையாளர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு உள்ளது. உற்பத்தி துறைக்கு மேலும் 2 ஆண்டுகளுக்கும் நீட்டிக்கப்பட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு உள்ளது. 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு மற்றும் பிற வாய்ப்புகளை எளிதாகவும் 5 திட்டங்களின் தொகுப்பில் ஒரு பகுதியாக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதன் மொத்த பட்ஜெட் ரூபாய் 2 லட்சம் கோடி ஆகும். இந்த திட்டத்தை பற்றி சென்னையில் உள்ள மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையர் விஜய் ஆனந்த் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறியபோது, நாட்டின் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் ரூபாய் 1 லட்சம் கோடி மதிப்பில் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கும் ESI திட்டத்தை மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை அமைப்பில் ஒப்புதல் வழங்கி உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 3 கோடி தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை கிடைக்கப் போகிறது. இந்த திட்டத்தின் மூலம் அமைப்பு சாரா தொழில்துறைகளிலும் உள்ளவர்கள் அமைப்பு சார்ந்த தொழில் கட்டமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. இதனை தகுதியான அனைவரும் முழுமையாக பயனடைந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தின் வேலைவாய்ப்பு செல்லும் இளைஞர்களுக்கு பயனளிப்பதுடன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஊக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலம் புதிய தொழிலாளர்களை சேர்க்கும் உற்பத்தி மற்றும் உற்பத்தி அல்லது தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு இருக்கிறது. அதன்படி ரூபாய் 10,000 வரை சம்பளம் பெறும் தொழிலாளர்கள் நிறுவனத்தில் சேர்க்கும் போது ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் ரூபாய் 10,000 முதல் 20,000 வரை சம்பளத்தை தொழிலாளர்களை சேர்க்கும் போது ரூபாய் 2,000 வீதமாகும். ரூபாய் 2,000 இருந்து 1 லட்சம் வரை சம்பளம் பெறும் தொழிலாளர்களை சேர்க்கும் பட்சத்தில் ரூபாய் 3,000 வரையிலும் நிறுவன ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தில் ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் தற்போது 40 லட்சம் வருங்கால வைப்பு நிதி கணக்குகளை செயல்பட்டு வருகிறது. இவ்வாறு விஜய் ஆனந்த் கூறியுள்ளார். நன்றி, வணக்கம்.